Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Class 7 Science Chapter 2 Exploring Substances, Acidic, Basic and Neutral தான் பார்க்க போறோம். On 28th February, the school hosted a science fair to celebrate National Science Day. At the gate, sibling Aswin and Kirti were greeted with a white sheet of paper. They were curious to know why a white sheet of paper was given to them. 28 பிப்ரவரியில வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு சயின்ஸ் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் டேயை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கேட்ல வந்து எல்லாருக்குமே ஒரு ஒயிட் சீட் ஆஃப் பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது அஸ்வின் அண்ட் கீர்த்தி ஒரு சிப்ளிங்ஸ் வந்து வராங்க. அவங்க கிட்டயும் அந்த ஒயிட் சீட் ஆஃப் பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த சிப்ளிங்ஸ் வந்து ரொம்ப கியூரியஸ் ஆகுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஏன் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கியூரியஸ் ஆகுறாங்க. A few steps ahead, there was a volunteer spraying a liquid on this sheet of paper. The sibling also got the white sheet sprayed. To their surprise, the words "Welcome to the wonderful world of science" appeared on the papers the moment the liquid was sprayed. They were excited and eager to know how this happened and the reason behind it. கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க வச்சிருந்த அந்த ஒயிட் சீட் ஆஃப் பேப்பர்ல வந்து சில லிக்யூட் வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. அந்த லிக்யூட ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த ஒயிட் பேப்பர்ல சில வேர்ட்ஸ் வந்து எழுதியிருக்கு. என்ன வேர்ட்ஸ் எழுதியிருக்கு அப்படின்னா வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன் அந்த லிக்யூட் ஸ்ப்ரே பண்ணாங்க, அந்த லிக்யூட் ஸ்ப்ரே பண்ண உடனே எப்படி வந்து இந்த லெட்டர் தெரிஞ்சது, இதுக்கு பின்னாடி என்னென்ன ரீசன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிப்ளிங் வந்து ரொம்ப கியூரியஸா இருந்தாங்க. Their curiosity was partially satisfied at the colorful world of substance stall. They saw many activities showing color changes on mixing different substances. They decided to explore these changes further. Let us join them on this learning adventure. இந்த மாதிரி கியூரியாசிட்டியோட அவங்க வந்து அடுத்தடுத்து என்டர் ஆகும்போது ஒரு ஸ்டால் வந்து தெரிஞ்சது. அந்த ஸ்டால் என்ன அப்படின்னா கலர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் தெரிஞ்சது. அந்த ஸ்டாலுக்குள்ள போனாங்க. அப்படி போகும்போது அவங்க என்ன காட்டுனாங்க, என்ன ஷோ பண்ணாங்க அப்படின்னு திங்ஸோட இன்னொரு திங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நிறைய கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டாங்க. வாங்க நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அந்த கலர்ஸ் எல்லாமே எப்படி வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கறத லேர்ன் பண்ணலாம். நேச்சர் ஆர் சயின்ஸ் லேபரேட்டரி லிட்மஸ் ஆஸ் அன் இண்டிகேட்டர். இப்ப இது எல்லாமே நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லிட்மஸ் அப்படிங்கிறத வச்சுதான் கண்டுபிடிச்சோம். அந்த லிட்மஸ் என்ன அப்படிங்கறத பத்தி ஃபர்தரா லேர்ன் பண்ணுவோம். ஆக்டிவிட்டி 2.1 let us explore. Collect sample of lemon juice, soap solution, amla juice, tamarind water, vinegar, baking soda solution, lime water, tap water, washing powder solution, sugar solution and salt solution. இதுல வந்து என்னென்ன ஜூஸ் என்னென்ன சொல்யூஷன் வந்து கலெக்ட் பண்ண சொல்றாங்களோ இந்த எல்லா சொல்யூஷனும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரிப் ஆஃப் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் அண்ட் கட் இட் இன்டு ஸ்மால் பீசஸ். இப்போ வந்து நம்ம ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து கலெக்ட் பண்ண போறோம். லிட்மஸ் பேப்பரை ஸ்மால் பீஸா வந்து நம்ம கட் பண்ண போறோம். லிட்மஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ப்ரெட் தீஸ் பீசஸ் ஆன் a clean and dry white tile. இப்போ இந்த பீசஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டைல வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். யூசிங் a dropper, put one drop of each of the samples one by one on these litmus paper pieces as shown in figure 2.2a. இப்போ இந்த ஃபிகர்ல இருக்கிற மாதிரி நம்ம எல்லா சொல்யூஷனுமே ஒரு 2 to 3 டிராப்ஸ் வந்து ஒரு லிட்மஸ்லயும் ஒரு லிக்யூட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம். Do you observe any change in the color of the blue litmus pieces? இப்போ இந்த மாதிரி சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். இப்போ நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. ரிப்பீட் த சேம் ஆக்டிவிட்டி வித் பீஸ் ஆஃப் ரெட் லிட்மஸ் பேப்பர் as shown in figure 2.2b and record your observation in table 2.1. இப்போ நம்ம எப்படி ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெட் லிட்மஸ் பேப்பர்லயே அந்த சொல்யூஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம அதுல வந்து ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி சர்வ் பண்ண போறோம். How to prepare lime water. லைம் வாட்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது?
Do not confuse lime water with the word lime, which is a fruit similar to lemon. இப்ப லைம் வாட்டர் அப்படிங்கனோடனே நம்ம வேற ஏதோ அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். லைம் வாட்டர் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் லெமன் மாதிரி இருக்கிற ஒன் டைப் ஆஃப் ஃப்ரூட் தான். ஸோ அதுல இருக்கிற வாட்டர் தான், அதுல இருக்கிற ஜூஸை தான் நம்ம லைம் வாட்டர்னு சொல்றோம். லைம் வாட்டர் எப்படி மேக் பண்றது? லைம் வாட்டர் சொல்யூஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு இன் water can be easily prepared by mixing lime in water and leaving it undisturbed for some time. Say an hour. Filter the liquid into another container and use it as lime water. இப்போ இந்த லைம் ஜூஸை நம்ம வாட்டரோட சொல்யூட் பண்ணும்போது வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்கும். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு நிறைய இருக்கிற சொல்யூஷன் எப்படி மேக் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லைம்ல இருந்து ஜூஸ் வந்து எடுத்துக்கிறோம். அந்த ஜூஸ் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே லீவ் பண்ணிடுறோம், சில மணி நேரத்துக்கு. அந்த வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி இன்னொரு கண்டெய்னர்ல வச்சோம் அப்படின்னா அதுதான் லைம் வாட்டர். என்ன ஜூஸ் என்ன சொல்யூஷன் ஆட் பண்ணா என்ன கலர் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ வந்து ரெட்டா மாறும். இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ சோப் சொல்யூஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே ப்ளூல இருக்காது, ஆனா ரெட்ல வந்து ப்ளூவா மாறும். ஆம்லா ஜூஸ் ஆட் பண்ணும்போது இது வந்து ரெட்டா மாறும், ஆனா ரெட் லிட்மஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ டாமரின் வாட்டர் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா இது வந்து ரெட்ல மாறும், ரெட் லிட்மஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ வினிகர் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரெட்டா சேஞ்ச் ஆகும், ரெட் லிட்மஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்ப நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூ லிட்மஸா சேஞ்ச் ஆகும். இப்ப லைம் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ரெட் லிட்மஸ்ல வந்து ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகும். டேப் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அதே மாதிரி ரெட் லிட்மஸ்லயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ வாஷிங் பவுடர் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூ லிட்மஸா சேஞ்ச் ஆகும். இப்போ சுகர் சொல்யூஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அதே மாதிரி ரெட் லிட்மஸ்லயுமே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ சால்ட் சொல்யூஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல ப்ளூ லிட்மஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அதே மாதிரி ரெட் லிட்மஸ்லயும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. Now, let us analyze table 2.1 and sort the samples into 3 groups as follows. இப்போ நம்ம டேபிள் 2.1ல வந்து என்னென்ன லிட்மஸ் வந்து என்னென்ன கலர்ல வந்து சேஞ்ச் ஆச்சு, என்னென்ன சொல்யூஷன் என்னென்ன லிட்மஸ்ல எப்படி கலர் சேஞ்ச் ஆச்சு, எதுல கலர் சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா குரூப் பண்ண போறோம். எப்படி குரூப் பண்ண போறோம்? குரூப் ஏ வித் சாம்பிள்ஸ் that turn the blue litmus paper to red. குரூப் ஏல வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா எந்தெந்த சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணும்போது ப்ளூ லிட்மஸ் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆச்சோ அது எல்லாமே நம்ம குரூப் ஏன்னு வைக்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் குரூப் பி வித் சாம்பிள்ஸ் டோன் த ரெட் லிட்மஸ் பேப்பர் டு ப்ளூ. இப்போ வந்து எந்தெந்த ரெட் லிட்மஸ்ல வந்து நம்ம சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆச்சோ அது எல்லாமே நம்ம குரூப் பில வந்து போறோம். நெக்ஸ்ட் குரூப் சி வித் சாம்பிள்ஸ் தட் டு நாட் அஃபெக்ட் ஈதர் ஆஃப் த டூ லிட்மஸ் பேப்பர். இப்போ குரூப் சில வந்து என்ன செய்ய போறோம், ரெண்டுமே இல்லை அந்த நம்ம சொல்யூஷனை வந்து ஆட் பண்ணும்போது ரெண்டு லிட்மஸ்லயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லாம இருக்கும்ல, அது எல்லாமே நம்ம குரூப் சில குரூப் பண்ண போறோம். குரூப் ஏல என்னென்ன வரும்? லெமன் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், டாமரின் வாட்டர், வினிகர். நெக்ஸ்ட் குரூப் பில என்னென்ன வரும்? சோப் சொல்யூஷன், பேக்கிங் சோடா சொல்யூஷன், லைம் வாட்டர், வாஷிங் பவுடர் சொல்யூஷன். குரூப் சில என்னென்ன வரும்? சுகர் சொல்யூஷன் and salt solution. I am curious to know what are these red and blue litmus paper strips made of? Why do they change color when some samples are put on them? இப்போ வந்து நம்ம லிட்மஸ் பேப்பர்னு சொல்றோம் இல்லையா, ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட் லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்ம சொல்ற லிட்மஸ் பேப்பர் அப்படின்னா அது என்னது, அது எதை வச்சு மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏன் வந்து இந்த ப்ளூ லிட்மஸ் அண்ட் ரெட் லிட்மஸ்ல வந்து நம்ம சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியஸா இருக்கேன்னு சொல்றாங்க.
Litmus is a natural substance obtained from lichens. It is available both as a solution and in the form of paper strips, known as litmus paper. The litmus paper is available in two colors, blue and red, as shown in figure 2.3. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் தான். லைக்கன் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இந்த லிட்மஸ் அப்படிங்கிறது வந்து சொல்யூஷன் டைப்லயும் கிடைக்கும், அதே மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப் மாதிரியும் கிடைக்கும். பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ்ல கிடைக்கிறது தான் நம்ம லிட்மஸ் பேப்பர்னு சொல்றோம். இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து டூ கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். என்னென்ன கலர்ஸ் அப்படின்னா ப்ளூ அண்ட் ரெட்ல வந்து அவைலபிளா இருக்கும். இதுதான் நம்ம ப்ளூ பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் லிட்மஸ் பேப்பர்னு சொல்லுவோம். Substances that turn blue litmus paper to red are acidic. In nature, those that turn red litmus papers to blue are basic in nature. Since litmus shown different colors in acidic and basic solution, it is called an acidic base indicator. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு பொருள் வந்து இருக்கு, அந்த பொருளை வந்து நம்ம ப்ளூ லிட்மஸ் பேப்பர்ல ஆட் பண்ணும்போது அந்த லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலர்ல மாறுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த பொருள் வந்து அசிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டிக்னா என்ன? இப்ப அதே மாதிரி எந்த பேப்பர் எந்த ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூ கலர்ல மாறுச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்ம பேசிக்னு சொல்லுவோம், காரம்னு சொல்லுவோம். இந்த அசிட்டிக் அண்ட் பேசிக் சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த லிட்மஸ் பேப்பர்ல வந்து கலர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த லிட்மஸ் பேப்பரை வந்து ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்னு சொல்றோம். Some other substances, both natural and synthetic, can also be used as indicators. Synthetic indicators are made in laboratories, or you will learn more about them in higher grades. நம்ம இந்த லிட்மஸ் பேப்பரை வச்சு மட்டும்தான் பேஸ் இண்டிகேட்டரா நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. நேச்சரா கிடைக்கிற திங்ஸையும் வச்சு நம்ம இண்டிகேட்டரா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மேன்மேடா நம்மளே உருவாக்கியும் அதை வந்து ஆசிட் பேஸ் இண்டிகேட்டரா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மேன்மேடா யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா லேபரேட்டரிஸ் லேப்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுல வந்து என்னென்ன இண்டிகேட்டர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்த கிரேட்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஹோலிஸ்டிக் லென்ஸ் லைக்கன் அப்படிங்கிற நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வச்சுதான் லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம்னு சொன்னோம்ல. அந்த லைக்கன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லைக்கன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த அசோசியேஷன் ஆஃப் two living organisms, a fungus and an algae. They grow on rocks and trees in regions that have abundant rainfall and clear air. Do you find lichens on trees in your neighborhood? இப்போ லைக்கன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெண்டு லிவிங் ஆர்கானிசம் சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஃபங்கஸ் அண்ட் அல்கே அப்படிங்கிற ரெண்டு லிவிங் ஆர்கானிசம் சேர்ந்து தான் இந்த லைக்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த லைக்கன்ஸ் எந்த ஏரியால வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கிற ஏரியால அல்லது கிளீன் ஏர் பொல்யூஷன் எதுவுமே இல்லாம இருக்கிற ஏர் இருக்கிற இடத்துலதான் இந்த லைக்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லைக்கன்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ராக்ஸ் அண்ட் ட்ரீ பாறையிலையும் மரத்துலையும் தான் ஃபார்ம் ஆகும். நீங்க உங்களோட சைல்ட்ஹுட்ல ஏதாவது இந்த மாதிரி லைக்கன்ஸ் வந்து பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. Now let us classify the substances sorted in group A, Group B and Group C in table 2.2. Group A, Group B, Group C ல என்னென்ன சொல்யூஷன் வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். The substances in Group A such as lemon juice, amla juice, tamarind water and vinegar turned the blue litmus paper to red, implying that these substances are acidic in nature. இப்போ Group A ல நம்ம என்னென்ன substances பார்த்தோம்? லெமன் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், tamarind water, vinegar இது எல்லாமே ப்ளூ லிட்மஸ் பேப்பர்ல நம்ம ஆட் பண்ணும்போது அது என்ன கலர்ல சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தோம்? ரெட் கலர்ல சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தோம். அப்ப எந்தெந்த சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணும்போது எந்தெந்த சொல்யூஷன் வந்து நம்ம ப்ளூ லிட்மஸ்ல ஆட் பண்ணும்போது அது ரெட் கலர்ல மாறுதோ அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசிட்டிக்னு சொல்லுவோம். Next, the substances in group B such as soap solution, baking soda, lime water and washing powder solution turned the red litmus paper to blue. Hence, these substances are basic in nature. இப்போ நம்ம group B ல என்னென்ன பார்த்தோம்? soap solution, baking soda solution, lime water, washing powder solution இது எல்லாமே ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர்ல ஆட் பண்ணும்போது ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆச்சு. அதனால நம்ம இந்த சொல்யூஷன் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது எல்லாமே பேசிக்னு சொல்லுவோம்.
The substances in group C, such as tap water, sugar solution, and salt solution, did not change the color of either litmus paper. Can you predict their nature? இப்போ நம்ம குரூப் சில என்னென்ன பார்த்தோம்? டேப் வாட்டர், சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன். இது ரெண்டுமே நம்ம ப்ளூ லிட்மஸ்ல ஆட் பண்ணும்போதும் சரி, ரெட் லிட்மஸ்ல ஆட் பண்ணும்போதும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஏன் இது எந்த சேஞ்சஸுமே இல்லை? அப்ப நம்ம இதை அசிட்டிக்னு சொல்லுவோமா, பேசிக்னு சொல்லுவோமான்னு கேட்டா, these substances are said to be neutral because they are neither acidic nor basic. இந்த substances எல்லாமே நம்ம நியூட்ரல்னு சொல்லுவோம். Activity 2.2, let us relate and explore. Are all the substances in group A of table 2.2 edible? Have you ever tasted these edible substances? Can you recall their taste? You will find that all these substances taste sour. Thus, we can say that substances that says that taste sour tend to contain acids and are acidic in nature. Group A என்னென்ன substances பார்த்தோம்? லெமன் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், tamarind ஜூஸ், வினிகர். இது எல்லாமே எப்போவாது நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி டேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருந்தது? அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு பொருள் வந்து சாப்பிடும்போது அது வந்து சோறா புளிப்பா இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு அந்த பொருள் எல்லாத்துலயுமே அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாத்துலயுமே ஆசிட் வந்து இருக்குன்னு சொல்றோம். அதனாலதான் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அசிட்டிக்னு சொல்லுவோம். Some common edible substances and the names of the most common acid present in them are given in figure 2.4. இப்போ நம்ம குரூப் ஏல இருக்கிற நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து எது சப்ஸ்டன்சஸ் தான் சாப்பிடக்கூடிய பொருள் தான் சொல்லிட்டோம். இந்த பொருள் எல்லாத்துலயுமே ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். ஆசிட்னு சொல்றோம்ல, இந்த ஆசிட் எல்லாமே ஒரே டைப்ல தான் இருக்குமான்னு கேட்டா ஆசிட்லயுமே வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரஞ்சு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே ஆம்லா சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஸ்கார்பிக் ஆசிட் வந்து இருக்குன்னு சொல்லுவோம். ஆஸ்கார்பிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. மேங்கோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டார்டாரிக் ஆசிட் இருக்கு. டொமேட்டோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சிட்ரிக் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் வந்து இருக்கும். இந்த பிக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து ஒன் வேர்ட்ல கேட்கலாம். Find out and write the names of most acid present in the following substances. இப்ப கீழ வந்து நிறைய substances வந்து கொடுத்திருக்காங்க. இந்த substances எல்லாத்துலயுமே என்னென்ன காமன் ஆசிட் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ண போறோம். லெமன் எடுத்துட்டோம் அப்படின்னா லெமன்ல என்ன ஆசிட் இருக்கு அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கு. கர்ட்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கு. டாமரின்ல வந்து ஆசிட் இருக்கு. வினிகர்ல வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்கு. Now, let us take one of the substances, baking soda solution from group B. Rub the baking soda solution between your fingers. What do you observe? இப்போ நம்ம group Bல வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் சோடா சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறோம். இந்த சொல்யூஷன்ல வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ரப் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. அப்படி ரப் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆகும்? Soapy or slippery. Basic substances are generally slippery to touch. இப்போ நம்ம அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷன் ஆர் சோப் சொல்யூஷன் வச்சு நம்ம ரப் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா சோப்பியா இருக்கும் அல்லது ஸ்லிப்பரியா இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பேசிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? டச் பண்றதுக்கு ஸ்லிப்பரியா இருக்கும். Also, bases generally taste bitter, but everything that tastes bitter may not contain a base. For example, bitter curry possesses a bitter taste, but it is not basic in nature. Bases எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிட்டரா கசப்பா வந்து இருக்கும். ஆனா எல்லா கசப்பான பொருளுமே பேஸான்னு கேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்டர் கார்டன் எடுத்துட்டோம் அப்படின்னா பாகற்காய் வந்து எப்படி இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். ஆனா பாகற்காய் வந்து பேஸான்னு கேட்டா கிடையாது. Now I can check the nature of floor cleaning liquid using an indicator. கிளீனிங் லிக்யூட் இருக்குல்ல அதை வந்து ஒரு இண்டிகேட்டரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஃப்ளோர் கிளீனிங் வந்து எப்படி இருக்கும்? ஸ்லிப்பரியா தான் இருக்கும். அப்ப அது என்னவா இருக்கலாம்? பேஸா இருக்கலாம்.
If litmus is not available, are there some other natural substances that can serve as acid base indicators? இப்போ லிட்மஸ் வச்சு நம்ம ஆசிடா பேஸான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம். சப்போஸ் நம்ம கிட்ட லிட்மஸ் வந்து இல்லவே இல்லை அப்படின்னா வேற ஏதாவது நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் வச்சு நம்ம அதை ஆசிடா பேஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டா எஸ். நிறைய நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் வச்சு நம்ம ஆசிட் பேஸ் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.